வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப உணவு பாதுகாப்பு மூலயமா சிறப்பாக பணியாற்றி காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மற்றும் அனைத்து இடங்களிலும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது எங்களுக்கு புகார் நுகர்வோருக்கு புகார் வரும்போது உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அதுக்குள்ள இதுமாரி இங்கே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ நீங்க இந்த விடுமுறை நாட்கள் அல்லது இரவு நேரங்களில் ஒரு பொருளை வாங்கும்போது அது கெட்டு போயிட்டு ஸோ அதுமாரி நேரத்தில் நான் எங்கே புகார் கொடுக்குறது, நாங்கள் அந்த கடையில் போய் புகார் எடுக்கலாமா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுமாரி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நுகர்வோர் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஐயா. நல்ல விஷயம்தான். நான் அதுக்கு உங்களுக்கு நல்ல விளக்கம் கொடுக்குறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எப்போதுமே 24 hours 24x7 இந்த மாதிரி நேரங்களில் ஏதேனும் புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இலவச தொடர்பு எண் 1070, இன்னொன்று 1031. அப்போ 1070 1031 இந்த 2 நம்பர்லையும் யார் வேணாலும் தொடர்பு கொண்டு புகாரை தெரிவிக்கலாம். அது லைவ்ல இருக்கா சார்? யார் வேணாலும் இருக்கு. இது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மட்டும் மாகே, ஏனம், காரைக்கால் அந்த சிஸ்டம் இல்ல. பட் அதையும் நாங்க ஒரு காமனாக கொண்டு வரதுக்கு ஆமா அது பொதுவான ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் ஒரு இமெயிலும் நாங்க உருவாக்கி அதை புதுச்சேரி பிராந்திய இடத்துக்குமே, அதாவது காரைக்கால், மாகே, ஏனம், நகரப்பகுதி இது எல்லாமே ஒருங்கிணைத்து எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்தந்த இடத்துக்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் செயலாக்க செய்ய போறோம். அதனால மக்களுக்கு புகார் கொடுக்கறது ஏதுவாக இருக்கும். அவங்களுக்கு காரை நகர மக்கள் மட்டும் அவங்க பகுதியில் ஏதாவது கொடுக்கணும்னா அவங்களும் புகார் தெரிவிக்கலாம். அது போல மற்ற இதர பகுதிகளும் செய்யலாம். இப்போதைக்கு பாண்டிச்சேரி நகரத்தில் மட்டும்தான் இந்த வசதிகள் இருக்கு. அதுதான் நான் சொன்ன மாதிரி 2 இலவச டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. இந்த 1070 அல்லது 1031 இந்த 2 எண்ணில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது போக நாங்க பணி நேரத்துல எந்த புகார் வந்தாலும் உடனடியாக அதை நாங்க பரிசீலனை பண்ணுவோம். ஆய்வு செய்வோம். ஆமா, நுகர்வோர் திருப்தி அடைகிற வகையில அதுக்குரிய தக்க நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துவோம். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா துறை மாலை மூடிய பிறகு அல்லது விடுமுறை நாட்கள்ல அல்லது ஒரு அசந்தர்ப்பமான சூழ்நிலையில ஏதாவது ஒரு புகார் தெரிவிக்கணும். அதுவும் எந்த மாதிரி சமயங்கள்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கடைக்கு போவீங்க, அங்க போய் ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது அது தரமற்ற பொருளா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடலை பருப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு போறீங்க. அப்ப அந்த கடலை பருப்புல நிறைய பூச்சி, வண்டு இருக்கு. அப்புறம் அல்லாத மாவு மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு. ஏன்னா அந்த பூச்சிலாம் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த இதெல்லாம் போர் பண்ணி அதுல இருந்து மாவு மாதிரி அது இருக்கும். அந்த மாதிரி மாவு பொருளோட சேர்ந்த கிரெயின்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு பார்த்த உடனே இது தரம் இல்லைன்னு தெரியுது. ஆனா ஒரு நல்ல தரமான ஒரு கடலைப்பருப்புக்கு என்ன விலை வைக்க நிர்ணயம் பண்றாங்களோ அதே விலையில தான் அந்த வியாபாரி விற்கிறாரு. அப்ப நீங்க போய் பாக்குறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது. இப்ப அது ஒரு இரவு நேரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது பொது விடுமுறை. அப்ப நீங்க எங்க புகார் பண்றது? அப்போ புகார் பண்ணி ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு பார்த்தா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே செய்ய முடியாது. நீங்க சரி மறுநாள் டிபார்ட்மெண்ட்டா திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம புகார் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது நீங்க புகாருக்கு தெரிவிக்கிற நேரத்துக்குள்ளாரே மறுநாள் காலையில அவரு மிச்சம் இருக்கிற அந்த கடலை பருப்பையும் வித்துடுவார். அதனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம போயிடுது. அப்ப நீங்க பாதிக்கப்படுறீங்க. அந்த புகாரை தெரிவிக்கிறதுக்கு வரும்போது அதுக்குள்ளார அந்த தரமற்ற பொருள் விற்பனை ஆயிடும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க உங்களுக்கு நுகர்வோருங்கிறவங்களுக்கு சில உரிமைகளை நம்ம உணவு பாதுகாப்பு சட்டத்துல கொடுத்துருக்காங்க. அதுல பிரிவு 40 செக்ஷன் 40 அதுல என்னன்னா, ஒரு நுகர்வோர், அதாவது ஒரு பொருளை வாங்க விரும்புவோர் அவரே அந்த பொருளை சோதனை செய்யறதுக்கு ஒரு உரிமையை இந்த பிரிவு 40 இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குது. இது பல பேருக்கு இது தெரியாது. பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்திலும் உள்ள சில முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த புதிய சட்டத்துல இந்த ஒவ்வொருக்கும் அவர்களுடைய நம்பிக்கையும் அவருக்கு ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கும் அவருக்கு எந்த விதமான அதிருப்தியுமே இல்லாம தரமான பொருள் கிடைக்கணுங்கிறதுக்கு என்ஷூர் பண்றதுக்காக இந்த செக்ஷன் 40 இருக்கு. செக்ஷன் 40 ஆமா, செக்ஷன் 40 ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட்.
2006 அப்படின்னு சொல்லுவாங்க. 2006 உள்ள சட்டத்துல ஆமா இது வருது. ஆமா, பிரிவு 40 வந்து வருது. இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. அங்க வந்து நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கடலைப்பருப்பு வேணும். ஆனா அந்த கடலைப்பருப்பு பூச்சி அடிச்சிருக்கு. அதுல வந்து நிறைய ஒரு வெண்பொருள் அதனுடைய மாவுல இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி பூச்சி அடிச்ச பொருள்ல வந்து யூரிக் ஆசிட் அதனுடைய சிறுநீர் வந்து அதுல இருக்கும். அது வந்து யூரிக் ஆசிட்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தானியங்கள்லயோ அல்லது அதுல உள்ள தானியத்திலேருந்து எடுக்கப்பட்ட மாவுகளையோ இந்த யூரிக் ஆசிட் வந்து 100 ppm மேல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அங்க பார்க்கும்போது அதிகப்படியான பூச்சிகளால ப்ராபப்ளி அது வந்து அந்த யூரிக் ஆசிட் பிரசன்ஸால் ஃபெயில் ஆகலாம். ரெண்டாவது, பூச்சியும் அதிகப்படியா இருந்ததுன்னா அது பாதுகாப்பற்ற உணவாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்ப இந்த பொருளை என்ன பண்றது, மறுநாள் வரைக்கும் இங்க காத்திருக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வியாபாரம் ஆயிடும். அப்ப அந்த விற்பனை ஆனதுனால இந்த புகாரை நீங்க எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்தாலும் அதனால வந்து அந்த விற்பனையாளர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாம போயிடும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இந்த பொருளை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்க எடுக்கலாம். 1/2 கிலோ இல்லை 1 கிலோ அளவுக்கு நீங்க எடுக்கலாம். எடுத்து அது வந்து எங்க துறைக்கு, அதாவது உணவு பரிசோதனை சாலைக்கு நீங்க அனுப்பலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல அந்த பொருளை வந்து நீங்க பரிசோதனை செய்யறதுக்கு அவருக்கு, கடைக்காரருக்கு நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அது வந்து ஃபார்ம் 5A அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்ம் 5 செக்ஷன் தான் 40. ஆமா, செக்ஷன் வந்து 40. அந்த உரிமையை கொடுக்கிற சட்டம் வந்து 40, பிரிவு 40. அந்த பிரிவு 40ல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் 5A அப்படிங்கிறதுல நீங்க எழுதி கொடுத்து, அந்த ஃபார்ம் 5A வந்து எங்க இருந்து சார் நீங்க வந்து FSSAI வெப்சைட்ல இருந்தே எடுக்கலாம். ஃபுட் சேஃப்டி சென்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை வெப்சைட்ல போய் நம்ம வந்து அதுல வந்து என்னன்னா ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் 3 இருக்கு. அதுல வந்து ரூல்ஸ் செக்ஷன்ல போனீங்கன்னா இந்த ஃபார்ம் 5A வரும். அந்த ஃபார்ம் 5A டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அதுல வந்து எந்த கடையிலேருந்து எடுக்கிறீங்களோ அந்த கடையுடைய முகவரி, அந்த ஓனருடைய பேரு, சன் ஆஃப் ஒரு இதெல்லாம் போட்டு, பெற்றோர் தந்தை பேரெல்லாம் போட்டு என்ன பண்ணீங்கன்னா அவங்க கடை சேலையும் அதுல முத்திரை பதிச்சு நீங்க எடுக்கிறீங்க போது அந்த உங்களுடைய கைப்பொம்மை அதில் போட்டு 2 சாட்சிகள் அவங்களுடைய கையெழுத்தும் அதில் இருக்கணும். இதெல்லாம் நீங்க முறைப்படி செஞ்சு நீங்க அந்த சாம்பிளை எடுக்கலாம். அப்போ வந்து ஒரு கடலை பருப்புன்னு சொல்லும்போது ஒரு 1 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். நீங்க அதை எடுத்து நீங்க உணவு, அந்த குறிப்பிட்ட உணவு சோதனை சாலை எங்க இருக்கோ அங்க அனுப்பலாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்க கோரிமேடுல உணவு மற்றும் மருந்து ஆய்வுத்துறை ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நீங்க அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அதுக்கு ஒப்பம் வாங்கிக்கோங்க. அதாவது பொருளை வந்து இந்த மாதிரி இந்த சோதனை சாலையில பரிசோதிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார், நீங்க வந்து சொல்லிட்டீங்க, முத்திரை கொடுத்து சொல்லிட்டீங்க. ஒரு கடையில வந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம வந்து புகார் கொடுக்கறதா எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க சீல் குத்தி அவங்க வந்து அவங்கள்ட்ட அவங்க சீலோ இல்லை மற்றபடி அவங்க வந்து நம்ம அவங்களை எதிர்த்து தான் வந்து ஒரு கடைக்காரங்களை எதிர்த்து தான் நம்ம பண்றோம். அப்படி இருக்கும் தருவாயில அவங்க எப்படி சீல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து நாங்களே தான் இப்போ நாங்கள் போற ஒரு கஸ்டமரா போறோம், அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் நாங்களே இண்டிவிஜுவலாக ஃபில் பண்ணி எப்படி சார் நாங்கள் அதை ஏற்ற நீங்க ஏற்றுப்பீங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு காப்பி இருக்கணும், இன்னொரு காப்பியை தான் அவர் விற்பனையாளருக்கு கொடுக்கணும். ஆனா அவர் ஒத்துழைக்க மறுத்தாலோ அல்லது கையெழுத்து போட மறுத்தாலோ நீங்க வந்து அந்த ஃபார்ம்ல எழுதிடலாம், ரெஃப்யூஸ் டு சைன், ரெஃப்யூஸ் டு கோஆபரேட் அப்படின்னு நீங்க வந்து எழுதி, அதாவது ஒத்துழைக்க மறுத்தார், கையொப்பமிட மறுத்தார் அப்படின்னு போட்டு 2 சாட்சிகளை வச்சுதான் இதெல்லாம் நீங்க செய்றீங்க. அங்க கடைக்கு பக்கத்துல உள்ளவங்க, அங்க அந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்க, இந்த மாதிரி நியர்பை விட்னஸ், பக்கத்துல உள்ள விட்னஸ், அவங்கள வச்சு 2 பேரையும் கையெழுத்து போட விட்டு இதுல வந்து நீங்க உங்களுடைய ரிமார்க்ஸை எழுதிடலாம். இவர் வந்து ஒத்துழைக்க மறுத்தார் அல்லது கையொப்பமிட மறுத்து விட்டார் அப்படின்னு போட்டுட்டு நீங்க வந்து வழக்கமா அதை பேக் பண்ணி லீக் ப்ரூஃபா இல்லாம முறையா அதை கட்டி நீங்க வந்து இந்த டெஸ்டிங் லேபுக்கு அனுப்பணும். அளவு நேரத்துல எத்தனை நாளுக்குள்ள சார் எங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும், கஸ்டமருக்கு வந்து நுகர்வோருக்கு? அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி கொடுக்கும்போது பொதுவாக நாங்க வந்து 2 வார காலம், அதாவது 14 நாட்களுக்குள்ள நாங்க கொடுக்கணும். அதிகபட்சம் 14 நாட்கள். ஆமா, அதனால 2 வாரத்துக்குள்ளார நாங்க டெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த சோதனையில அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இந்த குறிப்பிட்ட உணவு நல்லா தான் இருக்கு,
இது வந்து பாஸ் பண்ணுது, டெஸ்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும், சரி நம்ம எடுத்த உணவு நல்லா தான் இருக்கு அப்படின்னு. இதுவே ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க சந்தேகப்பட்டு தான் உங்களுக்கு தரம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நீங்க எடுத்து நீங்க இந்த சோதனை சாலைக்கு அனுப்புறீங்க. அப்ப அந்த சோதனை சாலைக்கு அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரிப்போர்ட் நெகட்டிவா வந்துடுது. ஐ மீன் அதுல வந்து ஃபால்ட்டியா இருக்கு அப்படின்னு வரும்போது அது சப்ஸ்டாண்டர்டா இருக்கலாம், அன்சேஃபா இருக்கலாம், அல்லது வந்து அதுல வந்து லேபிள் குறைபாடுகள் இருக்கலாம், அது வந்து மிஸ்பிராண்டிங் சொல்லுவோம். இது மாதிரி ஏதேனும் ஒரு காரணங்களால அது வருது அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஏரியாவுக்குரிய உணவு பாதுகாப்பு அதிகாரி அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு அனுப்புவார். அவர் உங்களுக்கு அனுப்பிச்சு இது மாதிரி நீங்க கொடுத்த சாம்பிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இது வரைக்கும் நீங்க செய்த செயலை நாங்களே, அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா செய்ததாக கருதி மேல் நடவடிக்கை நாங்க எடுக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருவாங்க. சரி சார், நாங்க லேபு கொடுக்குறோமா சார்? அப்ப நாங்க ஏதாவது பணம் கட்டணுமா சார்? இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா? ஆமா, கண்டிப்பாக. இப்ப புதுவை அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் 500 ரூபாய் கட்டணும். அப்போ ஒரு பொருளை நீங்க சோதனை பண்ணும்போது நீங்க எங்ககிட்ட கொடுக்கும்போது இந்த ஃபார்ம் 5A இணைத்து 500 ரூபாயை நீங்க கட்டணும். அந்த கட்டிய ரசீதும் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன சார் பணம் கட்ட சொல்றீங்க சார்? இப்ப நாங்க காரைக்கால்ல இருக்கோம், பாண்டிச்சேரியில தான் ஆபீஸ் இருக்கு. நாங்க இங்க இருந்து பணம் கட்டுறதுக்கு வந்து கொரியர் அனுப்பிட்டு ஏதாவது இதுக்கு ஏதாச்சும் வந்து டிடி மாரி எடுத்து கட்டணுமா, இல்ல பணம் வந்து டிபார்ட்மெண்ட்ல தான் பாண்டிச்சேரியில வந்து தான் கட்டணுமா? அது இப்போதைக்கு வந்து நீங்க என்னன்னா, அதுக்கு வந்து வசதி இப்ப இல்லை, நேரடியாக தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கு. பட் அது நீங்க வேணா சலான் போட்டு கட்டலாம். அதுக்கு வந்து நீங்க சலானை வந்து இங்க காரைக்கால் பகுதியா இருந்ததுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின் பிரான்ச் அங்க போய் நீங்க சலானை கட்டி அந்த கட்டின சலனுடைய நகல் அதை வந்து நீங்க இந்த அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சிட்டா அது வந்து அந்த கட்டின பணம் வந்து எங்களுடைய கணக்குல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பார்த்துட்டு உங்க பணம் வந்து எங்கிட்ட ரீச் ஆயிடுத்து, ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் வந்து ஒப்புதல் சீட்டு கொடுத்துருவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்த கேஸில் ரிப்போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த சாம்பிள் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ மேல் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொன்னால் அடுத்து நேரடியாக வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கணும். அதாவது அந்த பொருள் தரமற்று இருந்ததுன்னா, அதில் பாதுகாப்பற்ற முறையில் இருந்ததுன்னா அது மேலே வந்து சட்ட ரீதியாக வழக்கு தான் தொடுக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரியோட வேலையை அவர் வந்து சாம்பிள் எடுக்கிறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் வழக்கை தொடர்பார். அப்போ இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 100 வரை தான் இத்தனை வேலையை நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இப்போ வழக்கு தொடுக்கிற இடம் வரும்போது இப்போ வந்து உணவு பாதுகாப்பு உள்ள நுழைவார். ஆனால் அவர் உள்ள நுழையும் போது இந்த செக்ஷன் பிரிவு 40 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது, அதாவது நீங்க சாம்பிளை எடுத்தீங்க, அதை வந்து நீங்க பணம் கட்டி பரிசோதனை சாலைக்கு அனுப்பிச்சிங்க, இது எல்லாமே அரசாங்கமே, அதாவது உணவு பாதுகாப்பு அதிகாரி செய்ததாகவே கருதி நேரடியாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுல வழக்கு தொடுப்பாங்க. இப்ப இந்த வழக்குல வந்து இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில அந்த கேஸ் வந்து புகார்தாரர் உங்களுக்கு சாதகமா வரும். அந்த மாதிரி சாதகமா வரும் பட்சத்துல நீங்க ஏற்கனவே கட்டினீங்க பாத்தீங்களா பணம், அந்த பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். அந்த பணம் மட்டும் வருமா, மேற்கொண்டு ஏதாவது பணம் மட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அது வந்து நீங்க வேணா கேஸ்ல நீங்க இம்ப்ளீட் ஆகிக்கலாம். நீங்க இம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அது ஒண்ணு. இல்லாட்டினா நீங்க நாங்க ரிப்போர்ட் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நேரடியாக நுகர்வோர் கோர்ட்டுக்கும் போகலாம். அப்ப நுகர்வோர் நீதிமன்றத்துல போயும் நீங்க முறையிடலாம். அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த மாதிரி நுகர்வோர் நீதிமன்றம் போறீங்கன்னா எங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுத்துடணும், நாங்க இந்த ரிப்போர்ட் வச்சு நாங்க நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் நடவடிக்கையை அதோட நிறுத்திடுவோம். ஓகேங்களா? அதுதான். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நுகர்வோர் நீதிமன்றம் போகும்போது 3 மாசத்துல இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அட்ஜுடிகேஷன் சொல்ற மாவட்ட ஆட்சியரின் தலைமையில இந்த கோர்ட்டு இயங்கும். அந்த மாவட்ட ஆட்சியர் கோர்ட்டில் நாம் இதை வழக்காக தொடுக்கும்போது இங்கேயும் 90 நாட்கள்ல கேஸை முடிச்சு உங்களுக்கு அவருக்கு தண்டனையோ அல்ல வெறும் அபராதமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து அபராதத்துக்கு மட்டும்தான் இந்த மாவட்ட ஆட்சியர் கோர்ட்டு செயல்படும். அதனால அவருக்கு கடும் அபராதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப நல்ல செய்திகள் கொடுத்தீங்க, மக்கள் பயனுள்ள செய்தியை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.